வெல்கம் டு ஜாக்ஸ் கிச்சன். சம்மர் ஸ்பெஷல் என்னோட ஸ்டைலில் மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி செய்ய தேவையான ஃப்ரூட்ஸ்: தர்பூசணி பழம், வாழைப்பழம், ஆப்பிள், முலாம்பழம், பப்பாயா, ரூஅப்ஸா எடுத்துருக்கிறேன். இது ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸை ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஐஸ் கியூப்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த பழத்தை எல்லாத்தையும் பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த தர்பூசணி பழத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண தர்பூசணி பழத்தை இந்த பாத்திரத்தில் இப்படி எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, இந்த வாட்டர் மெலன் எல்லாத்தையும் எடுத்துட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேஷ் பண்ணும்போது இந்த சீட்ஸ் எல்லாம் கூட நம்ம எடுத்துடணும். மேஷ் பண்ணிட்டோம்னா சீட்ஸ் எல்லாம் செப்பரேட்டா வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கிற இந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே கூட எடுத்துடுங்க. இப்போ எல்லா ஃப்ரூட்ஸையும் இதுல ஃபர்ஸ்ட் பப்பாயா போட்டுக்கோங்க. பப்பாயா போட்டு மறுபடியும் கொஞ்சம் மேஷ் பண்ணுங்க. பாருங்க, பப்பாயா ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த முலாம்பழத்தை இதுல சேர்த்துடுங்க. இந்த முலாம்பழத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. நீங்க கேட்கலாம் எல்லாத்தையுமே மிக்சியிலே போட்டு பிளெண்ட் பண்ணிடலான்ட்டு. பட் அந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணுங்க, இதோட டேஸ்டே டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ஜூஸ் குடிச்ச மாதிரியே இருக்கும், ஃப்ரூட்ஸை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ ஆப்பிள் சேர்த்துடுங்க. ஃபைனலா இந்த கட் பண்ணி வச்சுக்கிற வாழைப்பழத்தை சேர்த்துடுங்க. இந்த வாழைப்பழத்தை சேர்த்துட்டு ரொம்ப மேஷ் பண்ணவானா, ஜஸ்ட் சும்மா இந்த மாதிரி பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த சப்ஜா விதையை இதுல சேர்த்துடுங்க. சப்ஜா விதை போட்டாச்சு. இப்போ ரூஅப்ஸா ஊற்றிக்கலாம். நான் இதுல எந்த சுகர் எதுவுமே சேர்க்கல. இந்த ஃப்ரூட்டோட ஸ்வீட்டும் ரூஅப்ஸாவோட ஸ்வீட்டும் அந்த ஃப்ளேவர் மாத்திரம்தான். இப்போ ஃபைனலா இந்த ஐஸ் கியூப்ஸை இதை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்டைலில் மிக்ஸ்ட் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி. இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல சர்வ் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்டைல்ல மிக்ஸ்ட்
ஃப்ரூட் ஜூஸ் ரெடி. இது இந்த சம்மருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவையா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க.